சிவராஜ் சார் உண்மையிலே ஒரு புண்ணியம் செஞ்சுருக்காரு. அவர் வாழ்கிற காலத்திலேயே அவர் பையன் 2 பேரும் பெரிய தனுஷ் ஒரு பெரிய ஹீரோவாக இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. இந்தியா பூரா பேசப்பட்ட ஒரு நடிகராக இருக்கார். என்னை எப்படி ஒரு இந்த ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் தாங்கினீங்களோ அதே மாதிரி என் பையனையும் தாங்கி இந்த திரையுலகில் அவனையும் ஒரு நட்சத்திரமாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. சரி, என்னதான் கூலான ப்ரொடியூசரா இருந்தாலும் கூட முதல்ல பேசுங்கன்னு கொஞ்சம் நர்வஸ்னஸ் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைன் சார். ஸோ அதனால படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் அவர் இன்னும் வரல. சினிமாட்டோகிராஃபர் இன்னும் வரல. தலைவா பேசுறீங்களா? யாராவது ஒருத்தர் பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான். வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மிகப்பெரிய ஆளுமைகளான அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தில் 2 சாங்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்ணியிருக்கோம். படத்தை மக்கள்கிட்ட அழகாக எடுத்துகிட்டு போய் காட்டுறது ஊடகத்துறை தான். இந்த படத்துக்கு மென்மேலும் படத்துக்கு விளம்பரம் கிடச்சி இன்னும் இந்த படம் பெரிய ஹிட் அடிக்கணும்னு பகவானை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததாக பேச போகிறவங்க பார்த்தீங்கன்னா, எத்தனை பொண்ணு மஸ்காரா வச்சாலும் நம்ம கண்ணு அவங்க மேலே தான் போகும். ஏன்னா மஸ்காரா கேர்ள் அப்படின்ட்டு பேர் வாங்கியிருக்கக்கூடிய கிளாம் டால் நம்மளுடைய அஸ்மிதா அவர்களை பேசுமாறு அன்புடன் நடிக்கிறோம். அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. உருட்டு உருட்டு மூவி. டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் மூவியும் இருக்குது. ஸோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும்ல, நல்லாயிருக்கு. ஸோ ஐ என்ஜாய்ட் ரியலி. அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. எனக்கு நான் எப்பவுமே சாங் தான் பண்ணியிருக்கேன், பட் இதில் ஒரு கேரக்டரோட சாங்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் என்னோட நடித்த கோஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு முகம் சொல்லிக்காமல் எல்லாருமே ஒரு ஈகோ இல்லாமல் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அவுட்புட். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேட்டரில் போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல். தேங்க்யூ. மேடையில் ஏற்றும் போது ஒன்றா ஏற்றணும், அதே மாதிரி ஒன்றா பேச வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஹேமா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உருட்டு உருட்டு மூவியோடைய ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் ஃபஸ்ட்டு அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் பாஸ்கர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அஸ்மிதா சொன்ன மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஈகோ இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க பொண்ணுங்க செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக. ஸோ நாங்கள் ஒரு 20 days ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்க்ளூடிங் ஹீரோயின், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி, ஹீரோயின் அண்ட் நாங்கள் கோஆர்டிஸ்ட் 3 பேரும், சுகிமா அண்ட் அஸ்மிதா, நான், ஹேர் ட்ரெஸ்ஸர் அக்கா, எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சிஸ்டர்ஸ் பாண்டிங் இருந்தது எங்களுக்கு இந்த மூவியில். ரித்து ஹீரோயினாக இருந்தாலும் எங்கள் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் மெயின்டைன் பண்ணாங்க. அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினுக்கு வெல்கம் பண்ணுறேன், வெல்கம். அண்ட் இந்த சாங்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒர்க் பண்ணும்போதும் சரி, இப்போ பார்க்கும்போதும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தீனா மாஸ்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். கண்டிப்பாக இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஃபேமிலியோடு தேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஆல். இருக்கிற இந்த 3 அழகிகளில் 2 பேர் பேசிட்டாங்க. அடுத்ததாக சுகி வாங்க. என் பேர் முழு பேர் சின்னாலப்பட்டி சுகி. திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சின்னாலப்பட்டி கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நிறைய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கேன். இடையில நான் சார் கூட டைரக்டர் கூட படம் பண்ணும்போது, வேற ஒரு படம் பண்ணும்போது சொன்னார், நான் படம் பண்ண உங்களை கூப்பிட்றேன்னு சொன்னார். ஆனால் மனுஷா கோயிலில் ட்ரெஸ்ஸை போட்டு என்னை ஆட விட்டாருங்க. ஆனால் மாஸ்டர் ஒத்துழைச்சார். வெஸ்டர்ன் காஸ்டியூமும் எனக்கு காஸ்டியூம் செட் ஆகலை. நான் எப்பயுமே சாரியில் தான் இருப்பேன். நீ ஆடுமா, ஏதோ உனக்கு வர்றதோ பண்ணுமா அப்படின்னாரு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் நன்றி. ஜாம்பவாகனங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக படத்துடைய கதாநாயகி, அவங்களுக்கு தமிழ் நேட்டிவ் லாங்குவேஜ் இல்லை, இருந்தாலும் இந்த மேடையில் முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசணும் அப்படின்ட்டு அவங்க ஆடியோ லான்ச் உள்ள வரத்துக்கு முன்னாடி
பெருசாலாம் எல்லாமே எழுதி வச்சு அதை பல முறை ப்ராக்டிஸ் பண்ணி தமிழில் பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மேடைக்கு நம்ம இந்த ஆடியோ லான்ச் மேடைக்கே வந்து இவ்வளோ டெடிகேஷனாக இருக்காங்கன்னா படம் முழுக்க எந்த அளவுக்கு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக கணிக்க முடியுது. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசினாலும் தமிழ் இண்டஸ்ட்ரி நிச்சயமாக உங்களை வந்து வரவேற்கும்னு சொல்லிட்டு உருட்டு படத்துடைய கதாநாயகி ரித்விகா ஸ்ரேயா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். தமிழ் வரும், ஆனால் கொஞ்சம் அங்கே தப்பு பண்ண மன்னிச்சுக்கோங்க. ஸோ டு ஆல் த ரெஸ்பெக்டட் கெஸ்ட், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி ஃபார் பீயிங் ஹியர். உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அதே பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்குமே நன்றி. அண்ட் டு ஆல் மை எஸ்பெஷலி மை மம் அண்ட் டேட் இங்கே வந்திருக்காங்க ஆல் தி வே ஃப்ரம் பெங்களூர் எனக்காக. ஏன்னா பீங் மை ஃபர்ஸ்ட் மூவி, அவங்கள இல்லாமல் நான் இங்கே நின்று பேசியிருக்க மாட்டேன், இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸாக என்னை நம்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பெரிய ஒரு கனவு இங்கே நான் நின்று பேசுகிறேன்னா இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ. ஏன்னா பெங்களூர்லேருந்து இருந்து ஐடி வேலை பண்ணி எங்கேயோ ஃபோன் வந்து ஹீரோயினா பண்ணுறியம்மான்னு ஒரு கால் வந்துச்சு, வாழ்க்கையை மாற்றிச்சு. இப்போ உங்கள் முன்னாடியே நிற்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் எங்கேயும் போக போகிறதில்ல. ஸோ இந்த கோ ஆர்டிஸ்ட் அப்புறம் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. அண்ட் டு ஆல் மை டெக்னீஷியன், டிரெக்டர்ஸ், அசோசியேட்ஸ், கேமராமேன் அண்ட் ராஜு அக்கா எஸ்பெஷலி, அண்ட் லக்ஷ்மண் சார், தென் தீனா மாஸ்டர், மொட்டை ராஜேந்திர சார், பிரகாஷ் மாஸ்டர், அனைவருக்குமே ரொம்ப நன்றி. என்னை ஆக்டிங் சொல்லி கொடுத்து கேமரா முன்னாடி நின்று என்னை அவ்வளோ அழகாக பண்ண வச்சு ஆக்டிங் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. மீடியா அண்ட் ப்ரெஸ், உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை எனக்கு. ஸோ கீப் மீ ஆஸ் உங்கள் தமிழ் பொண்ணு. ஏற்றுக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், மூவி பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக நம்ம இந்த மூவி பண்ணுமோ அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் பார்க்கும்போது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பாருங்கள், என் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக பேச போகிறவர் பார்த்தோன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்த ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு காமெடி நடிகர் அப்படின்னா திரு விவேக் அவர்கள் தான். விவேக் அவர்களோட இணைந்து பல படங்களில் பணிபுரிந்த திரு நடேசன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு டைரக்டர் வந்து சொன்னார், அண்ணே நடேசன் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னாரு. ஏன் சார் நானே தான் நடிக்கணுமா? அண்ணே ஆமாம், அது வயசான கேரக்டர் நான் 40 வயசானவன் நானே அப்படின்னு. இல்லைண்ணா அது நீங்கள் நடிங்க, அதில் அந்த ஹீரோயினி பொண்ணு தான் உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு. அந்த பொண்ணு என்னை டப்பிங் பேசும்போது எனக்கு அந்த டைரக்டர் சொல்லி கொடுத்து வரல. உடனே அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சு, ஏம்மா அதுக்குமா சரியாக பேச மாட்டேங்கிறாருமா, கொஞ்சம் பேச வைம்மா அப்படின்னா. அந்த பொண்ணு ஹாய் டார்லிங், அம்மா என்னம்மா எங்கம்மா நீ டார்லிங் சார் இருக்கு சார் பேசுங்க சார் டார்லிங் பேசுங்க டார்லிங். அப்புறம் பேசுகிறேன் பத்தியா பத்தியா இப்போ பேசுகிற பத்தியா இப்போ பேசுகிற பத்தியா அப்படின்னாரு டைரக்டர். ஆனால் நல்ல 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 கேரக்டர் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். லெஜெண்டரி ஆக்டர் திரு நாகேஷ் சார் அவர்களுடைய குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலும் ரொம்ப பணிவாக, ரொம்ப சாமிங்காக, அந்த ஆக்டிவ் அவர் அப்படியே உள்ளே நடந்து வரும்போதுலேருந்து இந்த மேடைக்கு ஏறுற வரைக்குமே அவர் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்டிவிட்டியை பார்த்தே வந்து சொல்லிடலாம் சாருடைய பேரன்தான் அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் தாண்டி நடிப்பில் நிச்சயமாக தனக்குன்னு ஒரு தனி எடுத்து மிகப்பெரிய உயரத்துக்கு போவார் அப்படின்ட்டு வாழ்த்தி படத்துடைய கதாநாயகன் கஜேஷ் நாகேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அண்ட் என் கூட நடித்தவங்க எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் அங்கே எங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கஷ்டத்தில் தான் ஆரம்பிச்சது இந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட். நம்ம ஜெய் அண்ணன் வந்துட்டு ப்ரொடியூசர் சார், அவர் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் அழகாக கம்ப்ளீஷன் பண்ணி இன்னும் சூப்பராக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் பாதை அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அவ்வளோ அழகாக அந்த சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாங்ஸை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கானா பாட்டை எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீனா டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் டீமுக்கு ஐ தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், யுவர் பிளெஸிங்ஸ். அண்ட் கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் நம்மலாம் இன்னும் வளர்கிறதுக்கு உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச். படத்தில் பல படங்களில் நடித்ததுக்காகவும் ஒரு டான்ஸராகவும் பல மேடைகளை வந்து சார் ஏறியிருப்பார், பேசியிருப்பார். பட் இன்னைக்கு இந்த மேடை நிச்சயமாக அவருக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு மேடையாகவும் டச்சிங்கான மேடையாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அப்பாவாக இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்திருக்கக்கூடிய நடிகர் திரு ஆனந்த் பாபு சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. உங்களெல்லாம்
இன்னைக்கு வந்து ஒரு பெரிய என்னுடைய திரையுலக குருவை பார்த்துட்டு வரதில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் முக்கியமாக எனக்கு இங்கே நீங்கள் எல்லாரும் பெரியவங்க தான், இல்லைன்னு சொல்ல. பெரிய தலைங்க 3 பேர் இந்த விழாவை வந்து அலங்கரிச்சிருக்காங்கன்னா அது வந்து வேற யாரும் இல்லை, திரு விக்ரமன் சார் அவர்கள், திரு கஸ்தூரி ராஜா சார் அவர்கள், திரு ஆர்பி உதயா சார் அவர்கள். இதோட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் என் பிள்ளைக்கு கிடைக்கணுங்கிறது எனக்கு வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். இது எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம். மிஸ் நாகேஷ் ஐயாவுக்காக வந்து இந்த ஒரு அமைப்பு இங்கே அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த விழா நல்லபடியாக களை கட்டிகிட்டு இருக்குங்கிறது என் கண்ணு முன்னாடியே தெரியுது. ஸோ தாமதிச்சு வந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. இந்த உருட்டு படம் வந்து டைரக்டர் பாஸ்கர் பண்ணியிருக்காரு, என்னுடைய பையன் பண்ணியிருக்கான். தயவு செஞ்சு என்னை எப்படி ஒரு இந்த ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் வந்து தாங்கினீங்களோ அதே மாதிரி என் பையனையும் தாங்கி இந்த திரையுலகில் அவனையும் ஒரு நட்சத்திரமாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நன்றி, வணக்கம். ஸோ அடுத்ததாக வந்து பேசக்கூடியவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராமத்து மண் வாசம் வந்து வீசும். அவர் படத்தில் வந்த பாடல்கள் வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து ஒழிச்சிட்டு தான் இருக்கு இன்னமும் கூட. சார் படத்தில் வந்த பாடல்கள் அப்படி, சார் எழுதின பாடல்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே ட்ரெண்டிங்கில் தான் இருக்கு. ரீல்ஸ்லலாம் நம்ம வந்து அதை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்ம ரீலும் எடுத்து போட்டிருப்போம். அதுலேயும் இன்னொரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எடுக்கிற படங்களுடைய ஃபைட் சீக்வன்ஸ்க்கு சார் எழுதின பாட்டை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா அதுதான் சார், அதுதான் அவருடைய படைப்பு அப்படின்னு தான் சொல்லும். இயக்குனர் பாடலாசிரியர் திரு கஸ்தூரி ராஜா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்தை பற்றி ஏதாவது எழுதுங்க, தப்போ ரைட்டோ. எங்களை மாதிரி யாராவது வந்து சொன்னால் ஏதாவது எழுதுவீங்க அப்படின்னு தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம், அவர் இங்கே வரலன்னு நினைக்கிறேன், வஜ்ரவேலு நம்ம இயக்குனர் பாஸ்கருடைய சித்தப்பா. ஒரு காலத்தில் எனக்கு அவர் கார்டியனாக இருந்தவர். இந்த நாட்டுப்புற பாட்டு ஒத்தருவாத்தாருன்னு இன்னைக்கு கூட இந்த அம்மா சொன்னாங்களே அந்த பாட்டு, அந்த படம் முடிக்கிறதுக்கு ஃபினான்சியல் ஹெல்ப் பண்ணார். அவர் பண்ணல, ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தார். அன்னைக்கு அது ரொம்ப பெரிய, இன்னைக்கு அவர் வருவார், அவருக்கு மேடையில் ஒரு துண்டு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன், அவர் வரல. அடுத்தது இந்த பாஸ்கர், எங்கே பாஸ்கர் வா, இவரை வந்து வெறும் பாஸ்கரா எனக்கு தெரியும், கேமரா உதவியாளர் பாஸ்கரா எனக்கு தெரியும், துணை இயக்குனர் பாஸ்கரா எனக்கு தெரியும். இப்போ இயக்குனர் பாஸ்கரா எனக்கு தோளோட தோள் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. இனி அடுத்து நம்மளோட உயரமாக நிற்பார். அப்போ நம்ம எப்படி பார்க்கலாம். அவருக்காகவும் நான் வந்து என்ன கிட்டத்தட்ட ரொம்ப ஜூனியர்ல இருந்து நான் அவரை பார்க்குறேன். அவரை கூப்பிட்டது ஒரு பெரிய ரீசன் நான் வந்ததுக்கு. இதுக்கப்புறம் முக்கியமாக தமிழ் திரையுலகின் தாரக மந்திரம், என்றைக்கும் அழிக்க முடியாத நிரந்தரமான பெயர் நாகேஷ். அவர் இல்லைன்னா ஆனந்த் பாபு என்னை கூப்பிட்டார். அவரே எனக்கு நெருங்கின பழக்கம்தான். நம்ம டிஃபென்ஸ் காலனியில் இருக்கும்போது அடிக்கடி சந்திச்சிருவோம். அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். நாகேஷ் சார் என்னுடைய படத்தில் நடிச்சிருக்கார். என்னுடைய படத்தில்னா நான் டைரக்ட் பண்ணல, செல்வராகவன் பண்ண காதல் கொண்டேன் அதில் நடிச்சிருக்காரு. நாகேஷ் சாரை பற்றி பேசாமல் எந்த ஒரு சினிமா மீடியாவும் தப்பிக்க முடியாது. அவ்வளவு நிரந்தரமான அவரை பற்றி சொல்லணுன்னா பாலச்சந்தர்லேருந்து ஆரம்பிக்கணும். பாலச்சந்தருடைய நாடக வாழ்க்கை அவருடைய சின்ன வயசுலேருந்து 7, 8 வயசு, 10 வயசு, 12 வயசுலேருந்தே கிராமத்தில் ஆரம்பிச்சிருச்சு. அவர் சென்னைக்கு வந்து ஏஜிஎஸ் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு. அப்பவும் நாடகம்தான். அவருக்கு எதுக்கு நாடகம் பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஒரு நூலில் படித்தேன் அதை. இப்போ எல்லா சினிமாக்காரங்களுக்கும் இருக்கிற ஆசை தான், சினிமா கலைஞர்களுக்கு பணம் மட்டுமே நோக்கம் அல்ல, பணம் வேணும். பட் ஏதோ ஒரு மாயை நமக்குள்ளே புகுந்து, நம்ம எல்லாருக்குள்ளேயும் தான் சொல்கிறேன், பைத்தியம் பிடிச்சி ஆட வைக்கும்.
அந்த மாதிரி பாலச்சந்தருக்கு நம்ம தெருவில் போனால், நம்ம ஸ்கூலுக்குள்ளே போனால், காலேஜுக்குள்ளே போனால் எல்லாரும் நம்மளை பார்க்கணும். அவன் போகிறான்டா பாலு போகிறான்டான்னு சொல்லணும். இப்படிங்கிற ஒரு மாயைக்காக அவர் நாடகம் போட்டிருக்கார். இப்போ ஏஜேஎஸ் ஆஃபீஸில் போடும்போது இவர் ரொம்ப பிரபலமாயிட்டார். இப்போ நாகேஷுக்கு பாலச்சந்தருடைய நாடகத்தில் நடிக்கணும். அவ்வளோ பெரிய ஆக்டர் பாலச்சந்தரை தேடி அங்கே வர்றார். ஒரு நாள் இல்லை, டெய்லி 10 மணிக்கு வந்துடுறது. இதனால பாலச்சந்தருக்கு புகழ் ஏறுது. ஆஃபீஸில் யாரும் ஒர்க் பண்ண முடிகிறது இல்லை. இப்படி இருந்து நாகேஷுக்காக ஒரு நாடகம் எழுதி, அது என்ன நாடகம், அது நீர்க்குமிழி இல்லை, சர்வர் சுந்தரம் எழுதி சொல்லிட்டாரு, டே எழுதிட்டேன்டா வான்னு சொல்லி அவங்க 2 பேரும் வாடா போடன்னு பேசிக்குவாங்க போல இருக்கு. எழுதி ட்ராமா கொடுத்து படிச்சுட்டாரு. இவர் பாலச்சந்தர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. நாகேஷ் வரல. இவருக்கு பயம். என்ன சினிமான்னு பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பொறுத்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஆரம்பித்த மாதிரி 7 மணிக்குன்னு சொல்லிட்டு 7:45 கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். நாடகத்தை அப்படி ஆரம்பிக்க முடியாது. தயவு செஞ்சு அதை மாற்றுங்க கொஞ்சம். ஏன்னா இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 7 மணின்னா 7 மணிக்கு ஆரம்பித்து 8:30 9 விட்டுட்டிங்கனாக்கா நாங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், போகணும். இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும். இப்போ பாலச்சந்தருக்கு வேர்த்து கொட்டுது, மணி அடிக்கிறது அவர் தான் அடிக்கணும். இப்போ நாகேஷ் இன்னும் வரல, எப்படி மணி அடிக்கிறது? ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்போவுமே பாலச்சந்தருடைய ட்ராமா, எல்லா ட்ராமாவுமே ஹவுஸ்ஃபுல் தான், எல்லாமே பாப்புலர் தான். இப்போ நாகேஷ் வரலன்னா வேற வழி இல்லாமல் 1 மணி அடிக்கிறார். அடிச்சோன்னா ஒரு பறக்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறார். பாலு போச்சுடா. என்னடா போச்சுடா? நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தியா? அதில் முதல் வார்த்தை தாண்டா ஞாபகம் இருக்கு, வேறு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறார். இது என்னடா இது? இவருக்கு இப்போ 2வது மணி 3வது மணி அடிச்சாச்சு. இவர் உடனே பிடிச்சி ஸ்டேஜில் தள்ளி விட்டார், போய் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வா அப்படின்ட்டு. இங்கே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. பார்த்தாக்க முழு ஸ்கிரிப்டையும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே பேசி நடிச்சு அப்ளாஸ் வாங்கிட்டு போயிட்டார் நாகேஷ். அவர் தான் நாகேஷ். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளில் ஒரு 10 முறையாவது பாலச்சந்தர் சொன்னது நாகேஷோட பேரை தான். கமல்ஹாசனோட அதிகமாக ஒப்பிட்டு பேசுவார். அதை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். ஒன்றை மாதிரி இவர் மாதிரி நாள் நடிக்க முடியுமாடா இப்படின்னு கமல்கிட்ட கேட்பார். அவர் அவ்வளவு பெரிய ஜீனியஸ். அந்த உடம்பு வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய சாதனைகள் எடுத்த படங்கள் பாருங்க. நீர்க்குமிழி முதல் படம் யாராவது எடுப்பானா? அதை நாடகமாக எடுத்து சக்ஸஸ் பண்ணி, அதை படமாக எடுத்து சக்ஸஸ் பண்ணி, அந்த நாகேஷுடைய பேரன், அந்த நாகேஷ் என் படத்தில் ஒரு 4 நாள் நடிச்சிருப்பார், 4-5 நாள் என்னமோ நடிச்சிருப்பார். அந்த நன்றியை தீர்க்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது. இது அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான். அவர் பேரனை நம்ம ஆசீர்வதிக்கணும். தம்பி, நீங்கள் எல்லா நடிகர்களும் எஸ்கேப் ஆகிற மாதிரி நீங்கள் ஆக முடியாது. வாட்ச் பண்ணுவாங்க அவங்கள. இப்போது தனுஷ்க்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததில்லை. நான் டைரக்டர் தான், ஒருத்தன் புதுசாக வரான். பட் உங்களுக்கு அப்படி இல்லை, கம்பேர் பண்ணுவாங்க. ஆனந்த் பாபு அவருடைய பையன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வரணுங்கிறது என்னுடைய சின்ன சஜஷன், நாட் அட்வைஸ். அது 2வது ஆனந்த் பாபுவோடைய விடாமுயற்சி. நான் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சீக்கிரம் போதுக்குன்னு சொன்னாங்க. ஆனந்த் பாபுடைய சிச்சுவேஷனை நான் கண் முன்னாடி பார்த்துருக்குறேன். ஏன்னா தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் வேறு அலுவலகங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. நானே தயாரிப்பாளராக இருந்தேன், நானே டைரக்டராக இருந்தேன். அதனால் நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு ஏதோ பை ஃப்ளோக் அதை கொண்டு வந்தோம். ஆனால் அவர் அந்த பையனை கூட்டிக்கிட்டு கடத்தெருவில் மிட்டாய் வாங்க அலைஞ்ச மாதிரி கூட்டி ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போனார். என்னுடைய அலுவலகத்துக்கும் வந்திருக்கார், என் பையன்களுடைய அலுவலகத்துக்கும் போயிருக்காரு. இல்லை பாபு, போயிருக்காரு. அந்த தந்தையனுடைய வலிக்கு நீங்கள் தான் நிவாரணம் கொடுக்கணும்.
அதுக்காகவாவது இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். உருட்டுன்னு வச்சுருக்காங்க. டைட்டிலே உருண்டு புரண்டு வர்றது தான் சினிமா. இது உருட்டு பெரட்டி சினிமா போல இருக்கு. அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜெயிக்கணும். சினிமாவில் வெற்றி மட்டும்தான் நிரந்தரம், மற்றதெல்லாம் நம்மளை நிலச்சி நிற்க விடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றி நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருக்கணும். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா டெக்னீஷியனும் நல்லா பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் பத்திரிகையாளர்கள் தான், தயவு செஞ்சு இந்த படத்தை பற்றி எழுதுங்க. நீங்கள் நல்லா எழுதுங்க, நான் சொல்ல வரல. தப்பாக எழுதுனா தான் சீக்கிரம் படிப்பானுங்க விரும்பி. அப்படி கூட எழுதுங்க, அதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் தயவு செஞ்சு எழுதுங்க. நன்றி, வணக்கம். பொதுவாக கருத்துள்ள படங்களுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும், நகைச்சுவை படங்களுக்கும் ஒரு வரவேற்பு கிடைக்கும். கருத்துள்ள நகைச்சுவை படங்கள் அப்படின்னா நிச்சயமாக நல்ல வரவேற்பை மக்கள் கொடுப்பாங்க. அதை உருவாக்குன அந்த படைப்பாளிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு படத்துடைய இயக்குனர் திரு பாஸ்கர் சதாசிவம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பேசுனதில்லை சார், தப்பா நினச்சிக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன லெவலில் இந்த படத்தை ஆரம்பித்தோம். ஜெய்சங்கர் சார் அதை ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நல்ல தெளிவாக பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுத்து கை கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. முதல்ல கூப்பிட்டோடனே அடுத்த வார்த்தையே, ரே நீ ஃபோன் பண்ணக்கூடாதா, ஏன்டா அவரை வச்சு பண்ணுறேன்னு சொன்ன கஸ்தூராஜா சாருக்கு நன்றி. நீங்கள் சொன்னீங்களே சார், அது கஸ்தூராஜா சாருக்கு நன்றி. அண்ணன் விக்ரமன் அண்ணனுக்கு நன்றி. உதயகுமார் சார் உங்களுக்கு நன்றி. ஆனந்த சார் உங்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தயவுசெய்து நான் அப்புறம் பேசுகிறேன். இல்லை வரல எனக்கு. ஆரோக்கியத்துக்கு நன்றி சார். பொதுவாக டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க சார், என்னை கூப்பிட்றதம்மா, எனக்கு பேச வராது. ஆனால் சூப்பராக பேசுவாங்க, ரொம்ப நேரம் அவங்க தான் பேசுவாங்க. நீங்களும் அப்படி சொன்னீங்களா? உங்களையும் அப்படி நினச்சிட்டேன். சரி, என்கிட்ட உருட்டுறாரு அப்படின்னு நினச்சிட்டேன். பட் உண்மையிலேயே தான். சரி சார், ஓகே. முக்கியமானவர் தான் பேச இருக்காரு. சாருடைய என்ட்ரி சினிமா கொடுத்து அவர் படங்கள்லாம் இயக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அவருடைய மேக்கிங்கில் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா எளிமையான கிராமிய கதைகள் சொல்லியிருக்கோம். மக்கள் மனசுல இடம் பிடிச்ச அழகான படங்களா சார் கொடுத்தாரு. ஏன்னா எல்லா கேரக்டருமே ரிலேட் பண்ணிடுவாங்க. அது எந்த கிராமத்துல யாரா இருந்தாலும் சரி ஈஸியா ரிலேட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு மேதை அவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதை தாண்டி சாருடைய அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டரா பல பேருக்கு தெரியும். சாரை நல்லா தெரிஞ்சவங்களுடைய பாடல்கள், ஏன்னா சாருடைய படத்துல முக்காவாசி பாடல்கள் சாரை எழுதிடுவார் அப்படின்ட்டு பல மேடைகள்ல சார் சொல்லியிருக்காரு. அந்த பாடல் வரிகளை இன்னமும் நம்ம முணுமுணுத்துட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட வரிகளை நச்சுன்னு நம்ம கொடுத்த ஒரு ஆளுமை நம்மளுடைய சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வந்ததுலேருந்து எல்லாரும் உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. அந்த உருட்டுல நம்மளையும் சேர்த்து பிரட்டி விட்டாங்க. ஆனால் இது ஒரு அழகான மேடை. எனது இனிய நண்பர், அவங்க ஊர் மாப்பிள்ளை நான், கஸ்தூரி ராஜாவுடைய ஊர் மாப்பிள்ளை நான். கிட்டத்தட்ட அவரும் நானும் ஒரே சமயத்தில் தான் தனியாக படம் இயக்க ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன், இல்லையா? நீங்கள் நீ அப்பவும் நம்ம சீனியர் ஆக்கிட்டீங்களா? அப்போ இவர் இந்த மாத்திரை சாப்பிட்றதுன்னு சொன்னது நம்மளையா? அடா பாவிகளா, எங்கே வைக்கிறானுங்க பாருங்க. அப்போ கஸ்தூரி ராஜா அவர்கள் பேர் வெங்கட்ராமன், கிருஷ்ணமூர்த்தி, கரெக்டு, கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு நல்ல நண்பர், என்னுடைய மச்சினருடைய கிளாஸ்மேட்டு. ஒரு பண்ணைபுரம் தெருக்கல்ல ஒன்றா சைக்கிளில் சுற்றிட்டு இருந்தவங்க. அவரை பற்றி அப்போவே தெரியும். நான் ரெண்டு பேரும் அழகாக பயணித்தோம். ஆனால் ஒரு தந்தையாக மிகப்பெரிய அளவில் அவர் ஜெயிச்சிருக்காரு. முதல்ல அதுக்கு அவர் கை தட்டணும். ஏன்னா நான் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கலை, ஆனால் அவர் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தார்.
தங்கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனையும் இழந்து படம் எடுத்தார். அவருடைய மனைவியார் என்னுடைய சகோதரிக்கு அவங்க தான் வந்து மெயின், அவங்கள தான் நம்ம வாழ்த்தணும். அவங்க தான் அவர் சக்ஸஸுக்கு பின்னாடி நின்ன ஒரே ஆள். இப்போ அவங்கெல்லாம் குழந்தைங்க, தம்பிங்க. ஸோ அது நல்ல ட்ராவல், பியூட்டிஃபுல் ட்ராவல். எல்லாரும் கேட்டாங்க சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டானுங்க, சினிமாக்காரனுங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, தங்குறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டாங்க, பேச்சுலர் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக உனக்கு எல்லாம் ரூம் கிடையாதுன்றவானே. இப்படி தான் இன்னைக்கு வரையிலும் சினிமாவை பற்றிய ஒரு ஃபீலிங் இருந்துகிட்ருக்கிற டைமில் ஒரு தனி ஆளாக வந்து ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காருன்னா கஸ்தூரிராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. அவர் தான் சரியான ஆள் இந்த குழந்தைய பாராட்டுறதுக்கு. அவர் சொன்னார் பாருங்க, 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாஸ்கருக்காக நான் வந்தேன், அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார். 2வது ஆனந்த் பாபுக்காக வந்தேன், அதுக்கு ஒரு அழகான காரணம், அவருடைய நெய்பர்ன்றது. அதுக்கு அடுத்து சொன்னார் பாருங்க நாகேஷ் சார், அவர் எங்கள் ஊர்க்காரர் தெரியுமா உங்களுக்கு? தாராபுரத்துக்கார். தாராபுரம் கோவை மாவட்டம். அதனால தான் சொன்னேன், அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் கோவை மாவட்டம், கோவை மண்ணை சேர்ந்தவர். அதனால் அவர் சொல்ல வேண்டியதில்லை. அவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கலைஞன் தான். கோவை மாவட்டத்திலேருந்து வந்தாவே பெரிய கலைஞர், மதுரை மாவட்டத்திலேருந்து வந்தாலும் மிகப்பெரிய கலைஞர். இந்த கோவையும் மதுரையும் என்ன நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், அதுக்காக அவரை விட்டுற மாட்டேன். விக்ரமன் வந்து இருக்கிறதுலேயே அவர் தான் செல்வந்தர். அவர் வரும்போதே அவர் ராஜா வீட்டு புள்ள தான் அவர், என் தம்பி. அருமையான, அதாவது நான் கிழக்கு வாசல் கொடுத்தாலும் நான் அவர் படத்தை பார்த்து பொறாமப்படுவேன். என்னையா இந்த மனுஷன் ஜஸ்ட் ஒரு வீட்டை வச்சு ஒரு 4 பேர்த்த வச்சுட்டு டப்பா வச்சுக்கல வச்சு தட்டை வச்சு ஒரு பாட்டை போட்டு மிரட்டி அது சில்வர் ஜூப்ளி ஓட்ட வைக்கிறானே விக்ரமன், மிகப்பெரிய அறிவாளி. அதாவது எங்களுக்குள்ள இப்படிதான் போட்டி இருந்ததே தவிர அவனுக்கு 500 கோடியா நம்மளது 400 கோடி பிஸ்னஸா, அந்த மாதிரி கெட்ட போட்டியெல்லாம் எங்களுக்குள்ள வந்தது கிடையாது. நாங்களுக்கு படம் எடுக்க தான் தெரியும், அது என்ன கலெக்ஷன் வருதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா கஸ்தூரி? அவர் தயாரிப்பாளர்ன்றதுனால அவர் அதை கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தார். அப்போ தான் தெரிஞ்சது அவர் எவ்வளவு இழந்திருக்கிறாருன்னு. அப்போ இப்போ கூட கேட்டேன், அந்த தியேட்டர் என்னாச்சுன்னு, அதெல்லாம் கொடுத்து விட்டேன்ட்டார். ஸோ யாருக்கு பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னா, தான் நியாயமாக நேர்மையாக ஒரு தொழிலில் சாதித்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி தன் பிள்ளைகளை தன் கஷ்டத்தை உணர வைத்து யார் வளர்க்கிறானோ அவன் குழந்தைங்க தான் ஏன் சிறப்பாக இருக்கு. அது சினிமாவிலும் சரி வெளியிலையும் சரி. ஆக கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளை திரு ஆனந்த் பாபு அவர்களுடைய புதல்வர் கஜேஷ், நிச்சயமா நீ வந்து சக்சஸ் ஆவே, அதுல எந்த விதத்திலும். ஏன்னா உன்கிட்ட இருக்கிற பணிவு, உன் பணிவு, அதாவது எப்பவுமே குழந்தைங்களுக்கு வளரும் போது பணிவு வேணும், வளர்ந்த கடைசியிலையும் வேணும். நிறைய பேர் அந்த வளர்ந்த கடைசியில் விட்டுறாங்க, வளர்ந்த கடைசியில் ஆளை தேட வேண்டியதாகுது ஒரு வணக்கம் போடுறதுக்கு. அந்த மாதிரி ஆயிராம யதார்த்தமாக இரு. எல்லாரிடமும் வந்து இப்போது எப்படி அன்போடு நேசித்து எல்லார்கிட்டையும் அண்ணன் ஐயான்னு நிற்கிறியோ அதே மாதிரி இரு. அதுதான் ரஜினிகாந்த் அவர்களின் வெற்றி காரணம். ரஜினிகாந்த் வந்து அவர் இப்போ நான் சொல்கிறேன், ரஜினி சார் இன்னைக்கு அவருக்கு மேலே ஒரு மரியாதை என்னன்னா, தனக்கு முதல்ல படம் பண்ணார், தன்னை ஹீரோவா ஒரு படத்தில் போட்டார், ஒரு நெகட்டிவ் ஹீரோ. அந்த பெரியவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஒரு வீடு வாங்கி கொடுத்தார். அதுதான் திரு கலைஞானம் அவர்களுக்கு. ஸோ அதை தான் சொல்கிறேன், கடைசி வரையிலும் நமக்கு உதவி செய்தவர்களையோ நம்மை நேசித்தவர்களையோ நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, அவங்கள அப்படியே கஷ்டத்தில் இருக்கும்போது அப்படியே ஒரு கை கொடுத்து அப்படி தூக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தால் இந்த சினிமா எங்கேயோ இருக்கும். நிறைய வளர்த்து விட்டவங்களை
பேரை சொன்னாலே அடையாளம் தெரியாதுன்றாங்க இன்னைக்கு வர்ற சில பேர். பேரை சொன்னாங்க, அப்படியா, ஓ அவரா, இப்படி போயிடுறாங்க. உண்மையாக உதவி பண்ணவங்களை எவ்வளவு எளிதாக மறக்க முடியுமோ அப்படி மறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்த உடனே தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றி, அருமையான நன்றி. நடிக்கத்தாங்க வந்தார், இந்த படத்தை பார்த்தாரு, நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தாரு, கண்டென்ட் நல்லா இருக்கே, நானே காசை போடுறேன்னாரு. அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள், சினிமாக்காரனுக்கு தான் அந்த மனசு வரும். நீங்கள் சுத்தமாக சினிமாவை நேசிக்கிற ஆளுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வந்திருக்கு. ஆக உங்கள் திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடைய எனது வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்லப்போனால் இந்த படத்துலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஆளு மொட்டை ராஜேந்திரன் தான். அந்த 3 பொண்டாட்டி முனுசாமி கொடுத்து வச்சுவேன், அவங்க கிடைக்காம போயிட்டான். வந்த உடனே நான் என்னை காஃபி சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க. இல்லைப்பா, நான் நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்தேன். உள்ளே வாங்க சார், உள்ளே வாங்க சார். என்னடா இவ்வளவு கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்கன்னு போனால் அப்போ முனுசாமியோட மனைவிகள் 3 பேர் உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க. நல்ல வேலை நான் லேட்டாக போனேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே விக்ரமன் சார் இவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்க சந்தோஷத்தை கெடுக்காமல் நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். இப்போ வரையிலும் கஸ்தூர் ராஜா அமைதியாக உட்கார்ந்துருக்காருன்னு அது காரணம் அதுதான். ஆனால் உண்மையிலுமே டைரக்டரை எங்க நீங்கள் வாப்பா, பெரிய உருட்டு உருட்டுன்னு அந்த ஆளை போட்டு பாவம் வாழ்க்கையில் அவன் நடிகனாக வந்ததனுடைய முழு இதையும் அனுபவித்த ஒரே பாட்டாக தான். எல்லா நடிகனுக்கும் இது கிடைக்குமா சொல்லுங்க? நான் கூட இப்போ கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். மனசுல வச்சுக்கங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இந்த உலகங்கள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சே, இந்த ஒரு விவரமெல்லாம் நமக்கு இல்லாம போயிடுச்சேன்ற அளவுக்கு மிகச்சிறப்பா இருந்தது. அதுவும் ஆமா, தீனா மாஸ்டர் அவனா அடப்பாவே, அவனும் உருட்டி இருக்கானா? சரி, தீனாவோட உருட்டலோட அது நல்லா உருட்டிருந்தீங்க. நல்ல நல்ல டைட்டில்லையா, உருட்டுன்றது. அப்கோர்ஸ் இதில் எல்லா கேரக்டர்களும் அந்த ஒரு காட்சியில் நடித்தாலும் அந்த தம்பி ரொம்ப பிரமாதமாக அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. எத்தனை பேர், நம்ம எல்லாம் நிறைய பேர் அந்த ரியாக்ஷன் கொடுக்குறோன்னு தெரியாது வெளியே. நான் ஒரு தெரியற மாதிரி கொடுத்துருக்காரு, நன்றி. பாடலாசிரியர் தம்பி பெப்சி தாஸ், நல்ல அந்த உருட்டுற பாட்டு நீ தான் எழுதுனியா? அந்த 3 பேர் சாங்கு அது நீங்க எந்த பாட்டு எழுதுனீங்க? அப்பா ஏய், நீ அவ்வளவு பெரிய உருட்டிட்டு இங்க ஒன்றும் தெரியாத மாதிரியே நீ நான் முதல் தடவை வந்திருக்கேன், ஏதோ பார்த்து பிடிச்சிருந்தா வாய்ப்பு கொடுங்கன்ட்டு போய் உட்காந்துட்டிய. நீ பிடிச்சிருந்தது அண்ணாவா? இன்னைக்கு அந்த பாட்டுனாலதான் எல்லாரும் இப்படி நிமிந்து உட்காந்துருக்கோம். போகும்போது இன்னொரு தடவை போட்டால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அதை நான் சொல்லிடுறேன். ஆக இந்த படத்தை திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான பாடல்கள் இங்கே இதில் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா கன்னட குயில், அப்படியே தமிழில் அழகாக பேசினாங்க. அதனால கன்னட தமிழ் குயில். ஓகேவாடா? கன்னட தமிழ் குயில் அப்படியே அழகாக பேசிட்டீங்க. கர்நாடகாவிலேருந்து வந்தாலும் ரொம்ப நல்லா பேசுனீங்க, நல்லா இருந்தது. இசையமைப்பாளர் பூந்து விளையாடிருக்கான். நீயும் உருட்டியிருக்க, இருக்கிற ட்ரம்மு அது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உருட்டி மிரட்டியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சிறப்பான ஒரு நிகழ்வு இது. இந்த திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி படமாக ஆக்கக்கூடிய ஆட்கள் இவங்க கையில் அது விட்டா இவங்க நல்லா இதை விட உருட்டிடுவாங்க. ஃபைனலாக உருட்ட போகிறது என்னுடைய அன்பு சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள். ஏன்னா அவங்க கையில் எப்படி தாயம் உழுதா, அந்த உருட்டில் என்ன உழுது என்றதை பொறுத்தவரை தலையாற்றான் பார் ஒருத்தன். சீக்கிரம் முடிச்சிடுறேன். அடுத்தது என்னுடைய
தம்பி வந்து இந்த படத்துக்கு வர சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தது நம்பி தான், எங்களுடைய இயக்குனர் சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர். அவர் தான் எப்பவுமே இயக்குனர் சங்கத்தில் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார். எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு கொண்டவர். ஸோ அவருக்கு எனது மனமார்ந்த நன்றி. அப்புறம் நம்மளை எல்லாம் அழகாகவும் ஒவ்வொருத்தர் பேருக்கு முன்னாடி அழகாக பேசி எங்களை அழைத்து பேச வைத்த வர்ணனையாளர், உங்கள் பேர் எனக்கு தெரியலம்மா, சுமையா அவர்களுக்கு என்னுடைய சிம்மையாவா சிம்ரனா சுமையா அவர்களுக்கு, அது சுமையான பேராக இருக்கேன், சுமையா, சரி, சுமையா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து உதவி இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள், இணை ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா இந்த நூற்றாண்டுடைய முதல் சூப்பர் ஹிட் வெற்றி படத்தை கொடுத்த டைரக்டர் தான் வந்து பேச போறாரு. என்ன அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், வானத்தை போல. வெற்றினா வந்து 3 நாளுக்கு அப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் கொண்டாடுற வெற்றி இல்லை, 1 வருடம் படம் வந்து வெற்றிகரமாக ஓடி கொண்டாடின வெற்றிகளை வந்து சந்தித்த ஒரு இயக்குனர் சார். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அதிகமாக சொல்கிறோம்ல, அரசியலில் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சார் வந்து அந்த டைமில் படம் பண்ணும்போதே ஒரு சூப்பரான ஓடின ஒரு படம் வந்து புது வசந்தம், செம்ம ஹிட்டு. அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமே அவர் வந்து ஒரு புதிய முயற்சியாக வந்து புதிய மன்னர்கள் அப்படின்ற அந்த படத்தை வந்து எடுத்தவர். ஸோ அப்போவே பல புரட்சிகளை வந்து சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு வந்து கெஸ்டாக வந்து படத்தை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கக்கூடிய இயக்குனர் விக்ரமன் சார் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மகிழ்ச்சியான நினைவுகள் இருக்கு. சேரனுடைய ஞாபகம் உறுதிய மாதிரி நான் வந்து நாகேஷ் சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனந்த் பாபு கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 பேருமே நான் வந்து நாகேஷ் சாரை பற்றி முதல்ல நான் ஆனந்த் பாபு பற்றி சொல்கிறேன். ஆனந்த் பாபு என் படம் புது வசந்தம் படத்தில் நடித்தார். அந்த படத்தில் உள்ள டான்ஸ் மூமெண்ட்டு, போடு தாளம் போடு பாட்டு, அப்புறம் வந்து ஆடலுடன் பாடலை கேட்டு எம்ஜிஆருடைய சாங்கை வந்து நான் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தேன். மனோவும் சுசீலாமாவையும் பாட வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு பண்ணியிருந்தேன். அதெல்லாம் ஆனந்த் பாபு தான் டான்ஸ் ஆடுவார், ஒன்றும் கொரியோகிராஃபர்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஆனந்த் பாபுக்கு கேசட் கொடுத்துட்டா அவர் அது வீட்டில் போட்டு பார்த்து அவர் டான்ஸ் எப்படி ஆடுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஷார்ட் வைப்பேன். அதே மாதிரி தான் நான் பேச நினைப்பலாமலேயே நான் 4-5 பாட்டு ஆனந்த் பாபு இருந்தாருன்னா எனக்கு டான்ஸ் மாஸ்டரே தேவையில்லை, ஏன்னா அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணிடுவார். அது மாதிரி பிரபுதேவம் ஆனந்த் பாபு வச்சு அப்படி எடுத்துட்டேன். புது வசந்தம் படத்தில் அந்த டான்ஸ் மூமெண்ட்டு தான் ட்ரெய்லரில் ஃபஸ்ட் ஷாட்டாகவே போட்டிருந்தேன். அதெல்லாம் அந்த படத்தினுடைய ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. அதுக்கு காரணம் வந்து பாபுடைய டான்ஸ் மூமெண்ட்டு. அப்புறம் வந்து அவருடைய ஒரு பெர்ஃபார்மராகவும் நான் அதில் காமிச்சிருந்தேன். நான் பேச நினைப்பலாமலே அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அது பிஎன்சிலெல்லாம் பெரிய ஹிட்டு. ஒரு 2 சம்பவம் சொல்ல விரும்புகிறேன். நான் பேச நினைப்பலாமில் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பேன், அது படத்தில் கிடையாது. அதாவது ஆனந்த் பாபு வந்து மோகினி, ஆனந்த் பாபு 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. மோகினி இப்போ பெரிய ஆளாயிருவாங்க, ஒரு பெரிய கலெக்டர் ஆயிடுவாங்க. ஆனால் ஆனந்த் பாபுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருப்பார். அப்போ அவர் குடிச்சிட்டு அவரும் விவேகம், அது மோகினி என்ன செய்வாங்கன்னா கலெக்டர் ஆன பிறகு ஆனந்த் பாபுவை கண்டுக்க மாட்டாங்க, அவர் பார்க்காமலே போயிடுவாங்க. ஆனந்த் பாபு ரொம்ப வெக்ஸ் ஆகி குடிச்சிட்டு அவர் விவேக்கிட்ட பேசிட்டே வருவார். ரொம்ப லெங்க்த்து ஷார்ட்டு டயலாக்லாம் பேசிட்டு வரும்போது ஒரு சுரம் சொல்லுவார். அந்த படத்தில் வந்து ஒரு பாடகர், அவர் வந்து ஒரு சுரம் சொல்லுவார், சாசா 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 ரீக ரீகன்னு சொல்லி லெங்க்த்து சுரம். அதை வந்து ஒரே ஷாட்டு ஆனந்த் பாபு பேசி அசத்திட்டார். நான் அதை ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் ஃபுட்டேஜ் இல்லை, நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். ஆனந்த் பாபு ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என் வீட்டுக்கு வந்து, சார் இப்படியா அந்த சீன் வைங்க சார், அந்த சீன் வைங்க சார்னு ரொம்ப அழுதாரு. பட் எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம், சாரி பாபு. அப்போல்லாம் என்னென்னா 13,500 மேலே சின்ன படங்கள் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அதுக்கு டேக்ஸு. அதனால் அந்த 13,500 ஃபுட்டேஜை கொண்டு வரணுன்றதுக்காக அந்த சீனை நான் எடுத்துட்டேன். இந்த ஆனந்த் பாபுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? தேங்க்யூ. அப்புறம் வந்து இதே மாதிரி நாகேஷ் சாரை வச்சு நான் பூவே உனக்கா பண்ணுறேன்.
நாகேஷ் சார் ஃபஸ்ட்டு சீனே நான் வந்து ஒரு கேரிப்பாறைன்ற ஒரு இடத்துல ஒரு சீன் நாகேஷ் சாரும் நம்பியார் சாரையும் விஜயை வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்தேன். அதில் நாகேஷ் சாருடைய ஃபஸ்ட்டு டைலாகே நான் ரொம்ப அவர் அசத்திட்டார். இந்த டைலாக் என்னென்னா, மற்ற விஜய் வந்து 2 பேரும் நாகேஷ் சார் வண்டியில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும், ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கும், பட் வண்டி ஸ்டார்ட் ஆகி ரிப்பேர் ஆகிருக்கும். அவர் நம்பியார் சார் காரில் வந்து பெட்ரோல் இருக்காது. அப்போ நீங்கள் நாகேஷ் சார்ட்ட வந்து விஜய் சொல்லுவார், நீங்கள் வந்து நம்பியார் சாரையும் கூப்பிட்டு போங்க அப்படிங்கும்போது 2 பேரும் எனிமீஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ விஜய் சொல்லுவார். விஜய் சொன்னோடனே நாகேஷ் தாத்தா அந்த தாத்தாவையும் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். அப்போ நாகேஷ் சார் சொல்லுவார், மற்றவங்க கஷ்டப்படுறது எனக்கு தாங்க முடியாதுன்றது உனக்கு தெரியும், அவனுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு சின்ன பஞ்சு விட்டு ஒரு கேப் இது போனால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் அவர் வச்சு ஒரு சீனு ஒன்று எடுத்தேன், அதுவும் ஃபுட்டேஜில் கிடையாது, தூக்கிட்டேன். அதாவது என்னென்னா, அவர் வந்து விஜய்க்கு பர்த்டே, அந்த பர்த்டேக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே மிட் நைட்டில் வந்து சுகுமாரிம்மா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இவர் ஒரு நாயை துரத்துற மாதிரி வீட்டுக்குள்ளே வருவார். வீட்டுக்குள்ளே வந்தோடனே சுகுமாரிம்மா பயந்து பின்பக்கமாக போயிடுவாங்க. அப்போ நாகேஷ் சார் வந்து உள்ளே வருவார். அப்புறம் விஜய் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவார். வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல சீன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனு. அந்த சீனும் படத்தில் கிடையாது, ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும். வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நாகேஷ் சார் விஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம். நான் வந்து அந்த சீன் 2-3 ஷாட் 2-3 டேக் எடுத்தேன். அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன். நானும் நாகேஸ்வரம் எதிர ரூம் நாகர்கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நாகர்கோயிலுக்கு வரணும். வந்து நைட்டில் நான் குளிச்சுட்டு எனக்கு சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டுட்டு நைட்டில் லேட் நைட் சாப்பிட்றேன்னு உடனே சரக்கு அடிச்சுட்டு சாப்பிடணும்னு நினச்சிடாதீங்க, நான் அந்த மாதிரி கிடையாது. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ ரூமுக்கு கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நாகேஷ் சார் குளிச்சுட்டு வெறும் டவலை மட்டும் போத்திட்டு வர்றாரு. வந்தவுடனே என்ன சார் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு நான் நடித்தது உனக்கு ஏதோ பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்னை வச்சு 4-5 டேக் வாங்கினேன், அது எப்படியாவது நாளைக்கு ரீஷூட் பண்ணிடுறேன், எனக்குமே அது அவ்வளோ ஹாப்பியாக இல்லை அப்படின்னா. இல்லை சார், நீங்கள் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார், நான் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணுன்றதுக்காக தான் எடுத்தேன், அது ஒன்றும் இல்லை சார், நல்லா இருக்கீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க சார், அது நாளைக்கு ரீடேக்லாம் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா எப்படியாவது நாளைக்கு எடுத்துனேன்னாரு. நான் இது எடுக்கலை. அப்புறம் டப்பிங்கில் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுவும் ஃபுட்டேஜில் போயிடுச்சு, அந்த போர்ஷன் இல்லை. அது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஆனந்த் நாகேஷ் சார் அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த அவ்வளோ பெரிய சாதனையாளர், நம்ம நல்லா நடிக்கலையோ, டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி அதை மறுபடியும் நம்ம பண்ணிடணும், எப்படியாவது பண்ணிடணும், டைரக்டர் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிடணுன்ற மாதிரி அவருக்கு இருக்கிற மாதிரி ஆனந்த் பாபு நான் நல்லா நடிச்சிருக்கேன், நல்ல சீனு, அந்த சீன் ஃபுட்டேஜில் போயிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவருக்கும் அதே ஒரு பரிதவிப்பு இருந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கஜேஷ் இது நீ மற்றவங்ககிட்ட வந்து கற்றுக்க வேண்டாம். நீ வந்து இப்போ எங்களுக்கு நான்லாம் வந்து சினிமா பரம்பரையிலேருந்து வரல, ஆனால் நீ வந்து உனக்கு அவங்க தாத்தா அவங்க அப்பா இவங்கள்ட்டேருந்தே நீ நிறைய கற்றுக்கலாம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த இவர் சொன்ன மாதிரி ஆர் உதயகுமார் சொன்ன மாதிரி அந்த கோகுரா சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. கஜேஷ் இன்னும் கூட நல்ல டான்ஸில் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாகேஷா பெஸ்ட்டு டான்ஸர், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனந்த் பாபு அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியும், பாடும் பாடிக்கலாம் அவருடைய டான்ஸுக்காகவே ஓடிச்சு. அது மாதிரி கஜேஷ் இன்னும் கூட டான்ஸு கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாம்னு தோணுச்சு. பட் அவர் நல்லா தான் ஆடியிருக்கிறார். அவருக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சாங் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மியூசிக் ரைட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, கோச்சுக்காதீங்க. நான் வந்து 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது, நான் பார்த்த 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஹீரோயின் நான் வந்து அவங்க கன்னடம், கிட்டத்தட்ட நான் மெட்ராஸுக்கு வந்து 42-43 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக யாரும் தாவணி போட்டு நான் இங்கே பார்த்ததே இல்லை, எல்லாம் எங்கள் ஊரில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து இந்த ஹீரோயின் வந்து ஒரு கன்னடத்து பைங்கிளி, சரோஜா தேவிக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி தாவணியோடு வர்றது பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்குது. நம்ம கலாச்சாரம் இன்னும் காப்பாற்றப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொன்று சொல்லிக்கிறேன், உதயகுமார் சாருக்காக சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு வரதுக்கு முன்னாடி வந்து அந்த 3 வீரன்ஸ் அந்த லேடிஸோடையும் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னாரு. நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னா, நான் ரொம்ப நல்லவன், உங்களை மாதிரி இல்லை.
இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 16 படம் எடுத்திருக்கேன். எந்த ஹீரோயினாவது என்னை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்களா? இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்கீங்க. எனக்கு என் காலத்தில் என்னை பார்த்த நெல்லை சுந்தராஜன் சார் இருக்காரு, நண்பர் தேவராஜ் இருக்கிறாரு, தேவராஜ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், ஜெயச்சந்திரன் இருக்காரு, மோகன சுந்தரம் இருக்காரு, எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். அப்புறம் சரவணன் இருக்காரு, எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். சத்யா இருக்காரு. அதனால் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்புறம் இன்னொன்று, ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்தார் அப்படின்னு சொன்னீங்க. நான் அதுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா ஒரு வசதியானவர் தான். ஆனால் நான் சினிமாவுக்கு நான் பட்ட கஷ்டங்கள் எந்த டைரக்டரும் பட்டிருக்க மாட்டாங்க. எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பட்டினி கிடந்திருப்பாங்க. நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய முதல் படம் ஒரு சில்வர் ஜூப்ளி கொடுத்துட்டு என்னுடைய 2வது படம் பெரும்புலி ஃபெயிலியருக்கு அப்புறம் நான் பேச நினைப்பேன், நம்ம பாபு தான் ஹீரோ. அதில் நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோன்னு அவருக்கு தெரியும். நாங்கள் அதில் ஃபில்மே இருக்காது, 100 அடி 50 அடி பிட்டு ஃபில்ம் எல்லாம் வச்சு நாங்கள் அதை ஷூட் பண்ணி 2 வருஷம் போராடி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பண்ணும் பொழுது பாதியில் படம் நிற்கும். அப்போ நான் எத்தனை நாள் நான் பட்டினி கிடந்திருப்பேன்னு என் கூட அந்த பாபா லக்ஷ்மணன் சொல்லி இப்போ சினிமாலெல்லாம் காமெடியாக நடிச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான். அப்படிலாம் நிறைய சினிமாவில் கஷ்டப்பட்டு போராடி தான் நான் டைரக்டர் ஆனேன். அந்த வசதிகள் எதுவுமே நான் அனுபவிக்கல. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா இறந்த பிறகு இப்போ தான் அந்த சொத்துக்கள்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோடீஸ்வரன்லாம் நான் கிடையாது. ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பண்ணையாராக இருந்தாருன்னா அது என்ன, அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களில் ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சுருந்தா ஒரு பண்ணையார், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் நான் வசதியானவன். ரொம்ப எல்லாரும் சொல்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் சத்யராஜ் சார் மாதிரிலாம் ஜமீன் போகிற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? அதனால் அதையும் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். அப்புறம் உண்மையிலே உதயகுமார் சார் சொன்ன மாதிரி சிவராஜ் சார் உண்மையிலே ஒரு புண்ணியம் செஞ்சுருக்காரு. அவர் வாழ்கிற காலத்திலே ஒரு பையன் 2 பேரும் பெரிய தனுஷ் ஒரு பெரிய ஹீரோவாக இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. இந்தியா பூரா பேசப்பட்ட ஒரு நடிகராக இருக்கார். அதே மாதிரி செல்வராகவனும் மிகப்பெரிய டைரக்டராக இருக்கார். நானும் ஒரு சின்ன நம்பிக்கையோடு இருக்கேன். நம்ம பையனும் நாம் வாழ்கிற காலத்திலே ஒரு பெரிய நடிகனாக ஆயிரணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது கடவுள் கையில் இருக்குது. கஜேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாபு ஆனந்த் இந்த படம் என்னை ஆனந்த் பாபு தான் கூப்பிட்டாரு, அப்புறம் கஜேஷும் என்னை கூப்பிட்டாரு. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. நிச்சயமாக எப்படி ஹிந்தியில் ராஜ் கபூர் ஃபேமிலி, பிருத்திவிராஜ் கபூர், ராஜ் கபூர், அப்புறம் ரிஷி கபூர், ரந்தீர் கபூர், அப்புறம் ரன்வீர் கபூர் வரைக்கும் ஒரு 4 ஜென்ரேஷன். தெலுங்கில் நாகேஸ்வர் ராவ், நாகார்ஜுனா, நாக சைத்தன்யா, நடிகர் தலம் சிவாஜி கணேசன் சார், பிரபு சார், அப்புறம் விக்ரம் பிரபு, முத்துராமன் சார், கார்த்திக், கௌதம் கார்த்திக் வரைக்கும். அதே மாதிரி நாகேஷ் சார், ஆனந்த் பாபு சார், அப்புறம் கஜேஷ். இந்த வாரிசுகளும் ஜெயிக்கட்டும், வாழ்த்துக்கள். கஸ்தூராஜா சார் ரொம்ப கிளியராக சொன்னார். எங்களுக்கெல்லாம் எங்கள் பையன் ஹீரோ ஆகும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு சொன்னார். ஏன்னா நாங்கள்லாம் டைரக்டர்ஸ் ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஜாக்கிரதையாக படங்கள், நல்ல கதைகள் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இப்போ நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் தான் உருட்டு உருட்டு படத்துடைய இசைத்தட்டு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட உருட்டு உருட்டு படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். அப்படின்னு சொல்ல முடியாது சார், நிறைய படங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியா இந்த படத்திலுமே கதாநாயகன் நடிச்சிருக்காரு. திரு கணேஷ் நாகேஷ் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருக்கும் திரைப்படம் உருட்டு உருட்டு. இந்த படத்துடைய இசைத்தட்டு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக நிகழ்ச்சியின் யுவராஜ் சார், யுவராஜ் அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். யுவராஜ் பால்ராஜ் அவர்கள் படத்துடைய கேமராமேன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. Okay, photo.